தொட்டில ஒரு மீன் இறந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணல. அதான் புதுசா 4 மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி தினமும் இதுக்கு ஃபுட் கொடுக்கலாம். மீன் கூட பேசிக்கிட்டே இருப்பியே, அதே போல பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்ப சந்தோஷமா? பாரு எவ்வளவு ஜாலியா நீந்ததுன்னு பாரு. இத பார்த்தாலே நம்ம மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் இறங்கிடுது இல்ல? மகா, இன்னும் என்ன கோகிலாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எப்படிங்க ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க திடீர்னு வீட்டுக்கு வந்து பொண்ணு கொடுன்னு கேக்குறாங்க. அவங்களோட அந்த ஆட்டிடியூட எனக்கு பிடிக்கலங்க. ஏதோ மனசுல நெருடலா பட்டதுனாலதான் எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வந்தேன். அன்னைக்கு கோகிலாவுக்கும் நான் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆனாலும் அந்த பையன் விடாம அவளை ஃபாலோ பண்ணி இப்ப என்ன ஆச்சு? கோகிலா அவனைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ சின்ன பொண்ணுங்க, பிடிவாதம் பிடிக்கிறான்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அவ வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடும்ல. அவளை சமாதானப்படுத்த சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா என் மனசு என்னமோ தவியா தவிச்சிட்டு இருக்கு. மகா, இந்த விஷயத்த சந்தேகமா பாக்குறதாலதான் தப்பா படுது. ஒருவேளை அவன் நல்ல பையனா இருந்து சின்சியரா கோகிலாவை காதலிச்சிருக்கலாம்ல? அவன் காதலிச்சிருக்கலாம். ஆனா கோகிலாவுக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? 4 தடவை மீட் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? இல்ல வசதியான வீட்டு பையங்கிற ஒரு தகுதி மட்டும் போதுமா? அந்த பையனை பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் நமக்கு என்னங்க தெரியும்? அவங்க சொல்றத மட்டும் வச்சுக்கிட்டு நாம எப்படிங்க ஒரு முடிவுக்கு வர முடியும்? மகா, அப்படியெல்லாம் விசாரிக்காம பொண்ணை கொடுத்துருவோமா என்ன? அந்த பையனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம். பாபு கிட்ட கொடுத்து எல்லாமே விசாரிக்க சொல்லிருக்கோம். அவங்க கேட்டாங்கன்னு நாம ஒன்னும் கண்ணை மூடிக்கிட்டு பொண்ணை கொடுக்க போறது இல்லையே. எல்லா விதத்திலயும் சரியா இருந்தா மட்டும்தான் பொண்ணை கட்டி கொடுக்க போறோம். ஏதாவது தப்பா இருந்தா அத கோகிலாவும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதனால நீ எதுவும் பயப்படாத மகா. பாரு, பாபு பத்தி சொல்லி முடிக்கல. அவங்கிட்ட இருந்து கரெக்டா போன் கால் வருது. ஸ்பீக்கர்ல போடுறேன், அவன் என்ன சொல்றான்னு நீயே கேளு. ஹலோ பாபு. டேய் செல்வம், எங்கடா இருக்க? வீட்ல தான்டா. பக்கத்துல மகா இருக்கா? ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். மாவும் கேட்டுட்டு தான் இருக்கா. அப்படியா? மகா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்னா. மகா, செல்வம் கொடுத்த டீடைல்ஸ் வச்சு அரவிந்த்ன்ற பையனை முழுசா விசாரிச்சுட்டேன். அப்படியாண்ணா? ஆமாம்மா, அந்த பையன் வேலை பார்க்கறான்னு நீங்க துபாயில ஒரு அட்ரஸ் கொடுத்தீங்கல்ல, அந்த அட்ரஸ என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அந்த கம்பெனியில விசாரிக்க சொன்னேன். அரவிந்த் அந்த கம்பெனியில தான் வேலை பார்க்கறானா. சின்சியரான பையனா, நல்ல போஸ்டிங்ல நல்ல சம்பளத்துல இருக்கானா, நல்ல பையன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அக்கா எல்லாரும் பெங்களூர்ல தான் இருக்காங்களாம். அவங்க பெங்களூர்ல இருக்கிற அந்த அட்ரஸ்க்கு ஆள் அனுப்பி அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் கிராஸ் செக் பண்ணிட்டேம்மா. அவங்க கொடுத்த அத்தனை தகவலும் உண்மைதான். அப்படியே அக்கம் பக்கத்துல விசாரிக்க சொன்னேன். அவங்க எல்லாருமே நல்ல பையன்தான்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அரவிந்த் கொடுத்த தகவல் படி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அதனால அந்த பையனுக்கு பொண்ணு தாராளமா கொடுக்கலாம். ஆனா ஒண்ணு, இது என்னோட சஜஷன் தான். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பேசிதான் முடிவு எடுக்கணும். ஓகேவா? ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. தேங்க்யூ. டேய், நமக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம்? சரி, வேற ஏதாவதுன்னா கால் பண்ணு. மகா, அண்ணன் சொல்றேன், நீ தைரியமா முடிவெடுமா. சரிண்ணா. ஓகே, குட் நைட், பை. மகா, பாபு எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றான். இப்போ உனக்கு ஓகே தானே? எல்லாமே சரியா இருக்கிறது தாங்க எனக்கு தப்பா படுது. என்னமோ மனசுக்குள்ள ஒரு உறுத்தல். சரி, இன்னும் உனக்கு சந்தேகமா இருந்தா காலையில முதல் வேலையா அரவிந்த் வீட்டுக்கு போய் அவனை சந்திச்சு பேசிட்டு வந்துடலாம். அங்க போனா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும் மகா, நீ நிம்மதியா இரு.